ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி சண்டே, குட் மார்னிங் எல்லாருக்கும். இங்கே பாருங்களேன், இதெல்லாம் நம்ம ஹோட்டல்ஸில் தானே பார்த்துருக்கோம், ரெஸ்டாரண்ட்ஸில். பட் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கே வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து டோனட்டு, அது பீஸா, இது கோன் ஐஸ்கிரீம், இது நார்மல் குச்சி ஐஸ்கிரீம், இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அது கூல்ட்ரிங்க்ஸு, மயனஸு. இதெல்லாம் நம்மளோட வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் அரேஞ்ச் ஆகி உட்காந்துட்டிங்களா? இங்கே பார்த்தீங்களா, நம்ம வீட்டுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் கடையே வந்திருக்கு. எங்கள் அப்பா எல்லாருக்காகவும் இது வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி சூப்பராக சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஆனால் என்ன செலிப்ரேஷன் தான் தெரியல. நமக்கு சாப்பாடு வந்தாலே ஒரே செலிப்ரேஷன் ஃபங்க்ஷன் மூடு தான். ஓகே டக்குன்னு இதை பிரிங்க பார்ப்போம். ஜாய், செம்மையா இருக்கு ஜாய். இந்த மாதிரி நான் கடையில் போய் உட்காந்து சாப்பிட்ணுன்னு நினச்சிருக்கேன். ஆனால் எங்கள் அம்மா அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. பட்டு என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்லாம்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. பாரு, ஐஸ்கிரீமு, பிஸ்ஸா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, எப்பப்பா செம்மையாக இருக்குது. இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எனக்கு ஏதாச்சும் தாங்க. இதில் மைனஸ்லாம் வேற இருக்கு. எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்படி எல்லாரும் முன்னாடியும் கொடுத்துட்றான் இந்த ஜாய். முன்னாடியே கொண்டு வந்திருந்தா நம்ம மட்டும் சாப்பிட்டுக்கலாம்ல. இப்போ எப்படி எல்லாருக்கும் பார்த்தோம்? எப்போ பார்த்தாலும் எல்லாருக்கும் கொடுக்குறேன், ஷேர் பண்ணுறேன்னு இதே வேலையாக போச்சு. இப்போ பார்த்தா ஆனால் என்ன பண்ணுறது? இங்கே பாரு, டோனட்டு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அந்த டப்பாவில் மைனஸ் தான் இருக்குது. ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ போங்க. பப்பி, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறது தப்பா? நீங்கள் மட்டும்தான் சாப்பிட்ணுமா? எப்போலேருந்து உனக்கு இந்த மாதிரி ஹேபிட்லாம் வந்துச்சு? எப்போவுமே எல்லோரும் ஒன்றா தானே சாப்பிடுவோம், விளையாடுவோம். நீ கொஞ்ச நாளாகவே எல்லாமே உனக்கு மட்டும் வேணும்னே சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் சரியில்லை பப்பி. எல்லாருக்கும் ஏன் தான் இப்படி 2 பேரும் மாறிட்டாங்களோ தெரியல. எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு மட்டும்தான் செல்ஃபிஷாக திங்க் பண்ணுறாங்க. வர வர ரொம்ப பேட் ஹேபிட் பண்ணுறீங்க. இப்படியே போச்சுன்னா நாங்கள் உங்களை விளையாட்லேயே சேர்த்துக்க முடியாமல் போயிடுற மாதிரி இருக்கும். பப்பி ராணி, பி கேர்ஃபுல். எல்லா அண்ணனும் அக்காவும் அப்புறமா சண்டையை வச்சுக்கோங்களேன். முதல்ல அதை பிரிச்சு அந்த ஐஸ்கிரீம் எடுத்து எங்க கிட்ட கொடுங்க. அது உருகி ஊத்திட போகுது. சீக்கிரம் ஜாயன்னா அந்த ஐஸ்கிரீம் எடுத்து எங்களுக்கு கொடுங்க, நாங்க சாப்பிடுறோம். இருங்க இஷா, சஃபா, நான் ஓப்பன் பண்ணுறேன். யாரும் இங்கே ஓப்பன் பண்ணுற மாதிரி தெரியல. நம்ம எல்லாத்துலேயும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த ஐஸ்கிரீம் தானே கேட்டீங்க? இது என்ன பாக்ஸ் மாதிரி இருக்கு? பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளே ஏதோ இருக்குமோ, சாக்லேட் மாதிரி. ஏப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா இந்த பாக்ஸ். உள்ள ஒண்ணுமே இல்லடா. சரி, ஓகே, பரவாயில்ல. இஷா, சஃபாக்கு இந்த ஐஸ்கிரீம் தானே வேணும். நான் லாக் பண்ணி தரேன், எடுத்துக்கோங்க, விளையாடுங்க. சரியாடா செல்லக்குட்டி? ஓகே, என்னங்க, ஃபர்ஸ்ட் குட்டீஸுக்கு உள்ள ஆசையை நிறைவேற்றியாச்சு. எடுத்துக்கோங்க இந்த ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் சாப்பிட்றது பெருசு இல்லை, பட் இனிமே உங்களுக்கு ஐஸ்கிரீம் கிடையாது, சரியா? நான் ஒன்று எடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். ஜாய், இங்கே பற்றியா கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது. ஜாய், நீ தானே கூல்ட்ரிங்க்ஸ் ரொம்ப அதிகமாக குடிப்ப. ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? இங்கே பார்த்துங்க, இந்த மூடியில் ஒரு ஸ்ட்ராவோட வர இருக்குது. ஜாய், இந்த கூல்ட்ரிங்க்ஸ் கண்டிப்பாக உனக்கு தான். நான் அந்த பிஸா எடுத்துக்கிறேன், நீ இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோ. இதை குடிச்சிட்டு அப்புறமா சாப்பிடு. இந்தா உனக்காக ஒரு கூல்ட்ரிங்க்ஸ். பட் நல்லா இருக்கான்னு பாரு. இது ரொம்ப ஜில்லுன்னெலாம் இல்லை, அதனால தான் உங்ககிட்ட கொடுத்தேன். ஃப்ரெண்ட்ஸ், மற்றவங்க யாருக்காவது கூல்ட்ரிங்க்ஸ் வேணும்னா ஜாய்கிட்டே கொஞ்சம் வாங்கிக்கோங்க. எல்லாருமே சேர்ந்தே எல்லாத்தையுமே ஷேர் பண்றேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நமக்கு தர மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸையாவது ரெடி பண்ணி நம்ம 2 பேரும் சாப்பிடணும். பப்பி, எப்போ பார்த்தாலும் எல்லாரும் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எப்படி பத்தும்? நம்மளே என்னைக்காவது தான் சாப்பிட்றோம். இந்த ஜாய் தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறான். நமக்கு மட்டும் கொடுத்துருந்துருக்கலாம்ல. சரி, இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பேக்கையாவது டக்குன்னு ஓப்பன் பண்ணி இந்த சாஸை அது மேலே கொட்டி நீயும் நானும் சாப்பிட்ருவோம். மற்றவையே கை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே எடுத்து சாப்பிட்ருவோம். ஊற்று, நீ சாஸை ஊற்று. எடு நம்ம எடுத்து சாப்பிடுவோம். எனக்கு எல்லார போலவே இந்த மைனஸ் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மாலாம் வீட்லேயே மைனஸ் செஞ்சு தருவாங்களா, செம்ம சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸையும் பீஸாவையும் இதில் தொட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவேன். இந்த பப்பி ராணி, நீங்களும் சாப்பிடுங்க. நீங்கள் தானே இதில் சாஸெல்லாம் ஊற்றி இல்லாத வேலையெல்லாம் பார்த்தீங்க. இப்போ நீங்கள் எப்போவுமே சுயநலமாகவே இருக்கீங்க. எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடணும்னு தோணவே மாட்டேங்குதில்ல. இந்த கோன் ஐஸ் யாருக்கு வேணும்? டக்குன்னு சொல்லுங்கள். இஷாவும் சஃபாவும் அந்த குச்சியை எடுத்துக்கிட்டாங்க. இதை பப்பி ராணி தலையில் கட்டிடலாம். எல்லாத்தையுமே நீங்களே
இதோட இங்கே பாருங்க, இதுல ஒரு சர்விங் பிளேட் இருக்கு. இதுல இந்த டோனட் வைக்கிறேன். ஆம், சோட்டு, சாய், நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. ஆனா ஃபுல்லா சாப்பிட்றாதீங்க, மத்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எடுத்துட்டு மிச்சம் எல்லாருக்கும் கொடுத்துருங்க. இங்க பாருங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கு. இதுல மைனஸ் வர இருக்கு. எனக்கும் இந்த மைனஸ் ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா வீட்லயே ரெடி பண்ணி தருவாங்க. இது என்னது? டொமேட்டோ சாஸ். டொமேட்டோ சாஸ் கூட எங்க அம்மா வீட்ல ரெடி பண்ணி தருவாங்க. ஒரு ஃபோக்கு, ஒரு ஸ்பூன் வேற இருக்கு. இது வந்து பீஸா. பீஸா யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பீஸால கொஞ்சம் சாஸை ஊத்தி மைனஸை தொட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்றேன். எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க. ஏன்னா இது ஒரு பீஸை வச்சுதான் எல்லாருக்குமே ஷேர் பண்ண போறோம். அதனாலதான். ஓகேவா? குட்டீஸ், நீங்க என்ன இந்த ஐஸ்கிரீமே சாப்பிட்டு முடிக்கலையா? ஓகே, பீஸா ஓவர். உங்களுக்கு போதுமா? சரி கொடுத்துருங்க. இந்த சச்சோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை வர கீழே விழுந்துருச்சு. இன்னைக்கு நம்ம சூப்பராக எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. மைனஸ் டப்பாவை நல்லா அடைச்சி வச்சிடுறேன். இந்த சாஸ் பானெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இதே போல் இன்னொரு நாள் ப்ளே பண்ணுறதுக்கு இதெல்லாம் தேவைப்படும்ல, அதனால எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஸ்பூனும் சேர்த்து வச்சிடுறேன். இன்னைக்கு நம்ம சூப்பராக ப்ளே பண்ணியாச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.